பட்ஜெட்ல சொல்லுகிற மாதிரி எதுவுமே இல்லை. 1.5 மணி நேரம் நாங்களும் காத்திருந்தோம். ஏதாவது பாராட்டத்தக்க அளவில் அல்லது பரவசப்படத்தக்க அளவில் எதிர்பார்த்த அளவிற்கு என்று பார்த்தோம், எதுவுமே இல்லை. அறிவித்தவைகள் எதுவுமே சாதாரண மக்களுக்கு பலன் தருவதாக இல்லை. இப்பொழுது வேக ரயில்களை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். அது கூட பார்ப்பீர்களா, சென்னையிலிருந்து ஹைதராபாத், ஹைதராபாத்திலிருந்து சென்னை என்று சொல்கிறார். ஆக ஆந்திராவை சரியாக வைத்திருக்கிறார்கள். இந்த ரயில்கள் நடைமுறைக்கு வருவதற்கு குறைந்தது 5-6 வருடங்களுக்கு மேலாகும். காரணம், அதற்கு மோர் லைன்ஸ் வி நீட். இப்ப இருக்கிறதுக்கே இப்ப வந்தே பாரத் 120 கிலோமீட்டர் போலான்னு சொல்றாங்களே தவிர 74 கிலோமீட்டர் தான் அது போகுது ஸ்பீடு. ரொம்ப நாளாவே இருக்கிற ஒரு கோரிக்கை குட்ஸ் ட்ரெயினோட ஸ்பீடை கொஞ்சம் கூட்டினாலே சற்றேறக்குறைய 10,000 கோடிக்கு மேல வருமானம் வரும்னு சொல்றாங்க. அது மாதிரி எல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான கவனம் எதுவுமே செலுத்தல. புது ரயில், அதாவது கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது. அப்புறம் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய காரிடார் வைப்போம்னு. ஏற்கனவே கன்னியாகுமரியில தான் ஜாஸ்தி இருக்கு. அது தோரியத்தோட ஒரு மூலப்பொருள் இருக்கு. அது ரொம்ப நாளா அங்க இருக்கிறவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதனால அது இப்போதைக்கு எடுக்க முடியாது. சேலத்தில் மேக்னசைட் ஓர்னு 1500 ஏக்கர்ல இருக்கிறத ஒரு ஃபேக்டரி எடுத்துட்டு இருந்ததை இந்த அரசாங்கம் மூடுவதற்கு முடிவெடுத்த போது என்னுடைய குழு, நான் தலைமை வைக்கிற தொழில்துறை நிலைக்குழு தலையிட்டு அந்த தொழிற்சாலையை காப்பாற்றி அதை செயில் நிறுவனத்திடம் கொடுத்து இப்போது அது லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கு. அது டெலிபரேட்லி அதை தெரிந்தே வேண்டும் என்று அதை நஷ்டத்தில் இயங்க விட்டு மூடுவதற்கு, அதாவது இது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களுக்கெல்லாம் சொத்து அதிகமா இருக்கும். அதனுடைய நிகர வருவாய், வருமானம் மற்றதற்கெல்லாம் உற்பத்திக்கு அப்பாற்பட்டு சொத்துக்கள் ஏராளமான கோடி ரூபாய்க்கு இருக்கின்றது. 1500 ஏக்கர் நிலம் மையப்பகுதியில் என்று சொல்கிற போது அதனுடைய மதிப்பீட்டை பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போது கூட ஜார்க்கண்ட்ல ஹெவி இன்ஜினியரிங் கார்பரேஷன் என்று ஒன்று இருக்கிறது. சற்றேறக்குறைய மூடும் தருவாய். அதை இப்பொழுது காப்பாற்றுகிற முயற்சியில் எங்களுடைய குழு ஈடுபட்டு இருக்கிறது. இதெல்லாம் மேக் இன் இந்தியா என்று சொல்கிறார்களே தவிர அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை பலப்படுத்த எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. மாறாக தனியார் துறைகளை ஊக்கப்படுத்துவதில் இந்த அரசாங்கம் முழு முனைப்போடு எல்லாவற்றிலும் நிற்கின்றது. ஏற்கனவே அதானிக்கெல்லாம் நிறைய இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள், லேண்ட் பார்சல்ஸ். அந்த அரசாங்கத்துக்கு உள்ளதெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்துறது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களை பலவீனப்படுத்துவது. மிக முக்கியமாக இந்த சிறு குறு தொழில் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் கவனிக்க வேண்டியது. இந்தியாவை பொறுத்தவரை ஏன் பல நாடுகள், சீனா, அமெரிக்காவில் கூட எம்எஸ்எம்இங்கிறத ரொம்ப ஊக்கப்படுத்துறாங்க. இப்போ சந்திராயன் 3 எல்லாம் வெற்றி பெற்றுச்சுன்னா அதனுடைய காம்போனன்ட்ஸ்ல நிறைய எம்எஸ்எம்இ செய்ததுதான். அந்த எம்எஸ்எம்இயோட கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி 30%, 30.1%. நம்மளுடைய மொத்த ஜிடிபிங்கிறது சற்றேறக்குறைய அதாவது உண்மை, அதாவது எதிர்பார்ப்பது 300, ஆனால் வருவது நிஜமான ஜிடிபிங்கிறது 200 சொச்சம் கோடி. அதுல 30 விழுக்காடுனா எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ்ல 45 விழுக்காடு எம்எஸ்எம்இயோடது. வேலை வாய்ப்பு விவசாயத்துக்கு அடுத்து தரது எம்எஸ்எம்இ. அதுக்கு 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 30 விழுக்காடு ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற எம்எஸ்எம்இக்கு வெறும் 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே வெறும் 20,000-28,000 கோடி வச்சுட்டு வேலை செய்யறாங்க. இப்ப பிஎம்இஜிபின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம். நம்முடைய நாட்டில் இளைஞர்களுடைய தொகை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. 35 வயது கீழ்பட்டவர்கள் 65 விழுக்காடு, 25 வயது கீழ்பட்டவர்கள் 50 விழுக்காடு இருக்கிற இந்த பெரிய நாட்டில் வேலை வாய்ப்பு உருவாக்குவது ரொம்ப அவசியங்கிறப்ப இந்த பிஎம்இஜிபியில ரொம்ப சாதாரணமான படிச்சவங்க, படிக்காதவங்க, கிராமத்தில் ரூரல் அர்பன்ல இருக்கிறவங்க, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. அந்த பிஎம்இஜிபியோட போர்ட்டெல்லாம் 6 மாசம் மூடி வச்சுட்டாங்க. ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அப்ப அந்த லோன் முழுமையா போய் சேரல, மானிட்டரிங்கே கிடையாது. ஆக இவங்க எதோ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு எல்லாம் ஒரு ரோசி பிக்சரா தராங்களே தவிர நடைமுறையில எந்த வகையான ஒரு பலன்பாடும் இல்லை. இப்ப தமிழ்நாடு எல்லா வகையிலும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். எங்களுக்கு தர வேண்டியது எதையுமே தர மாட்டேங்கிறாங்க. முக்கியமா இப்ப நிதிக்குழுவினுடைய பரிந்துரை, 16வது நிதிக்குழுவின் அறிக்கை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க.
இது நாள் வரை 15 இருந்துச்சு. 14வது நிதிக்குழுவோட பரிந்துரை வந்து 42 விழுக்காடு. மத்திய அரசு ஒன்றிய அரசினுடைய வரி வருவாயில் 42 விழுக்காடு தரணும். ஆனால் 15வது நிதிக்குழு 41 ஆக்குது. ஏன் அந்த ஒரு விழுக்காடு குறைச்சாங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரை வந்து யூனியன் டெரிட்டரி ஆக்கிறதுக்கு அந்த ஒரு விழுக்காடு. எப்படி பாருங்க, யார் பணத்தை எடுத்து யாருக்கு செலவழிக்கிறது, அது பண்ணிட்டாங்களானா அதுவும் இல்லை. 5 ஆண்டுகள் என்று இருந்த அந்த நிதி குழுவினுடைய அறிக்கை என்பது ஒரு விழுக்காடு மாநிலங்களுக்கு போனது எடுத்து ஜம்மு காஷ்மீருக்குன்னு சொன்னாங்க. அது வளப்படுத்தல. இப்போ அதே 41. ஆனால் உண்மையில் தருவது சரியா சொல்லணும்னா 33.16. இதுதான் வந்து இவங்க வரி பங்கீடு தருவது, நம்மள்ட்ட இருந்து வாங்குற அளவுக்கு திருப்பி தருவதில்லை. இதுக்கெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான, அதாவது எல்லாத்தையும் ஒரே ஸ்கேல்ல வைங்க. இந்த மாதிரி எப்படி டாக்ஸ் டெவல்யூஷன் பண்றீங்கன்னா அதுக்கு பாராமீட்டர் இருக்கு. பாப்புலேஷன், ஏரியா, டெமோகிராபி, அப்புறம் உற்பத்தி அப்படின்லாம் இருக்கு. அந்த அடிப்படையெல்லாம் பார்த்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டேட்ஸுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியது. நாங்க ஒன்னும் அதிகமா எங்களுக்கு அள்ளி கொடுக்கலாம் சொல்ல. இப்ப யூபிக்கும் பீகாருக்கும் அவங்க எல்லை மீறி தராங்க. அது மாதிரி இல்லாம தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியது இன்றைக்கு கூட காலையில முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. ஜல்ஜீவன் மிஷன் வந்து நாங்க ரொம்ப சிறப்பா செயல்படுத்திட்டு இருக்கோம், அதுக்கு தர வேண்டியதை கொடுங்க. இந்த சமக்கர சிக்ஷா பணத்தை நிறுத்தி வச்சிருக்கிறத கொடுங்க. இந்த மன்னரேகான்றதை ஒழிச்சே விட்டாங்க. அது வந்து கிராமத்தில் இருக்க சாதாரண விவசாய கூலி தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது. காந்தி பேரையும் காணா, அந்த திட்டத்தையும் காணா, நடைமுறை அதெல்லாம் ஒண்ணுமே குறிப்பிடல. ஆக இவர்கள் வந்து சொல்வதெல்லாம் ஏதோ பெருசா பேசிக்கிட்டு இந்தியா குளோபல் லெவல்ல 3rd எக்கானமி, மொத்தம் 5 பேர்ல நாங்க, 10 பேர்ல நாங்க, 10 பேர்ல இவங்க கடைசியா இருக்கிறாங்கன்ற உண்மையெல்லாம் பார்லிமெண்ட்ல பேசுறப்ப நாங்க சொல்லுவோம். எந்த அளவுக்கு இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் இருக்கு, எந்த அளவுக்கு உற்பத்தி இருக்கு, எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அதிகமான இளைஞர்கள் இருக்கிற இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லைன்னா அவங்களுடைய செயல்பாடுகளும் நிலைமைகளும் எப்படி மாறும்? அவங்களோட அதாவது ஒரு ஐடில் மைண்ட் இஸ் த ஒர்க் ஷாப் ஆஃப் சாட்டன்ங்கிற மாதிரி படித்து விட்டு வேலை இல்லாதவர்களோ அல்லது தகுதி இருந்து வேலை இல்லாதவர்களோ படிப்புக்கு தகுந்த வேலை கிடையாது. இங்க ஹையர் எஜுகேஷன் அதுல வந்து கூடியிருக்கு, ஆனா அதுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் இல்லாத நிலைமை வேலை வாய்ப்புக்கு திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து நான் வந்து இதுல பொதிகை மலையில ட்ரக்கிங், அது என்ன தானா நடக்கும். பொதிகை மலையில மலை ஏறுவதான் ட்ரக்கிங்னு சொல்றது. அப்புறம் வந்து இந்த காஞ்சிபுரத்துல அது என்ன ஒரு தம்பி ஏதோ பறவைகளுக்கு வந்து ஒரு என்ன இதெல்லாம் அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக ஒரு ஒன்றிய அரசு என்பது கடமையை உணர்ந்து, நாட்டின் நிலைமையை உணர்ந்து, உலக நாடுகளுடைய இப்ப தங்கத்தோட விலை இப்படி தாறுமாற ஏறி கிடக்கு. ஏழை எளியவங்கெல்லாம் ஒரு தாலி வாங்க முடியல, ஒரு காதுல கடுக்கன் போடுறது கூட பெண்களுக்கு மறந்து போயிடும். மூக்குத்தி போடுறது கூட இனிமே கனவு அப்படிங்கிறப்ப அதுக்கு இம்போர்ட் டியூட்டியை குறைங்கன்னாங்க. அதுக்கு ஏதாவது வழி சொல்லணும், இது ஏறாம பாத்துக்கிறேன்னு சொல்லணும். அபவ் ஆல் இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிக அளவிற்கு பணத்தினுடைய வீழ்ச்சி என்பது இந்தியாவுடைய பணம் தான். 92 rupees per dollar. எங்க இருந்துச்சு 60, 62 இருந்ததே கூடன்னு சொல்லிருந்தாங்க. 92 ரூபாய் ஆயிடுச்சு. ஆக அதை சரி பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த பணவீக்கம் குறையாது, விலைவாசி குறையாது, எல்லாம் கூடிக்கிட்டு தான் போகும். நீங்க வெளியில இருந்து இறக்குமதி பண்ற தங்கத்துக்கு யூ ஹேவ் டு பே இன் டாலர்ஸ். அந்த மாதிரி தான் பண்ணும். ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டான். இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில அதை உருவாக்குவதற்கு, அதை சரி செய்வதற்கு, ஏழை எளிய மக்களை கவனம் செலுத்துகின்ற அளவிற்கு, தனி மனிதர்களுடைய வாழ்வின் உயர்வுக்கு, வாழ்வாதாரத்திற்கு, இளைஞர்களுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நத்திங் நத்திங் நத்திங். தமிழ்நாடு மீண்டும் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. எதிர்பார்ப்போடு தான் கேட்கிறோம். நியாயமா எங்களுக்கு தர வேண்டியதை முதலமைச்சர் ரொம்ப காலையில ரொம்ப எதிர்பார்ப்போட சொல்றோம். தேர்தல் வரத வச்சுட்டா அவங்க தேர்தலையும் வச்சுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி இல்ல, நாங்க எங்களுடைய ஆட்சி நிர்வாகம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்கிறதுனால சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது முறையா என்றால் ஏற்புடையதல்ல அப்படிங்கறதுதான் நடுநிலையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தா. அவையில படிச்சதை தாண்டி ஃபுல் பட்ஜெட்டும் உங்களுக்கு கையில கொடுத்திருப்பாங்க. அதுல ஏதேனும் ஸ்பெசிபிக்கான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கா? அவையில படிச்சதுதான் எங்கள்கிட்ட இருக்கு. 16th பைனான்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட் கைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு வந்திருக்கு. அதுலயும் மறுபடியும் 41 விழுக்காடு தான் டாக்ஸ் டெவல்யூஷன். சென்ட்ரல் டாக்ஸஸ்ல அது எங்க சென்ட்ரல் டாக்ஸஸ் எங்க வானத்துல இருந்து வருது, நம்ம வசூல் பண்ணி தரதான் சென்ட்ரல் டாக்ஸஸ். அதுல இருந்து நமக்கு தர்றதுலயே அவங்க கொஞ்சம் வச்சுக்கிட்டு தான் 41 தரணும். ஆனால் நமக்கு நியாயமா சொல்றேன், நான் telling the exact statistics 33.16.
அதனால இப்படி பண்றது இல்லாம இன்னும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வஞ்சனை பண்ணாங்கன்னு எங்கள்கிட்ட நிறைய இருக்கு. இதெல்லாம் இப்ப உடனே இங்க சொல்ல முடியாது. நாளைக்கு அங்க பேசுறப்போ நிச்சயமா சொல்லுவோம். இப்ப எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் இன்னும் 2 மாசத்துல கூட இல்ல எலெக்ஷன் பண்ணும் பொழுது கூட பட்ஜெட்ல இப்படியான அறிவிப்புகள் வராம இருக்கிறது எதை காட்டுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சொன்னாலும் சொல்லனாலும் தமிழ்நாட்டில் அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியும். எவ்வளவு போராடினாலும் ஒன்னும் வர முடியாதுன்னு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டெப் மதர் ஆட்டிடியூடுங்கிறது ரொம்ப காலமா தொடர்ந்துகிட்டு இருக்கு. We are not bothered. எங்க தலைவர் சொல்ற மாதிரி we are out of control of Delhi. அவர் திறமையான ஒரு முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு தேவையானதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவங்க இதை மனசுல வச்சு அதை மனசுல வச்சுங்கிறதுலாம் கூட ரெண்டாவது. ஆனால் ஒரு அரசாங்கம், ஒன்றியத்தில் இருக்கிற அரசாங்கம் மாநிலங்களை எப்படி நடத்தணும், பொருளாதாரத்தை எப்படி ஒசத்தணும், ஏழை எளியவர்களுடைய வாழ்வை எப்படி வளப்படுத்தணும் அப்படின்றதுல கவனம் செலுத்துறதுக்கு தான் ஒரு அரசாங்கம். அதை விட்டுட்டு பெரிய கணக்கு அது இதுன்னு புரியாததெல்லாம், மக்களுக்கு புரியாதெல்லாம் சொன்னா புரியும், எங்களுக்கு புரியும், சிலருக்கு புரியும். ஆனால் அதுல பயன் ஒன்றும் இல்லை என்பதுதான் ஒட்டுமொத்தமான அவுட்கம். பொதுவாகவே தேர்தல் நேரத்தில் மத்திய அரசு ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணா தேர்தலை கருத்துல கொண்டு பல்வேறு திட்டங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதெல்லாம் வழக்கமான ஒன்று. கடந்த முறை பீகார் எலெக்ஷன்ல நடந்தபோது கூட அந்த மாதிரி தான் மத்திய அரசு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ 5 மாநில தேர்தல் நடைபெற இருக்கிறது. நீங்க சொல்றது மாதிரி பார்த்தா முக்கியமான எந்த திட்டங்களையும் மத்திய அரசு செயல்படுத்தல. அதாவது பீகார்லயோ குற்றம் சாட்ட முடியாத ஒரு நிலை. நீங்க சொல்ற பீகார்லயோ ஆந்திர பிரதேசல அவங்க கூட்டணி அமைச்சதுனால அங்க ஜெயிப்போன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது, எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த 5லயும் வரமாட்டோம்னு தெரியும். அதனால அவங்க சொல்றாங்க. ஆனா எந்த நம்பிக்கையில அவங்க தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதாவதுங்க, தேர்தலில் நிக்கிற யாருமே ஒரு சுயேட்சையா போய் நிக்கிறவங்க கூட தோத்து போடுவான்னு நிக்கிறதே கிடையாது. அந்த நம்பிக்கையில எதிர்பார்ப்பு இருக்கும். நமக்கு ஏதோ இவங்களை பிடிக்காம அவங்களுக்கு அது மாதிரி ஒரு நம்பிக்கையில அவர்களும் இருந்து நிக்கிறாங்க. அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஒருத்தர் தன்னை பற்றி உயர்வாக நினைப்பதோ அதை பற்றி பேசுவதிலோ ஒன்றும் தவறில்லை. அது அவருடைய உரிமை, விருப்பம். ஆனால் யதார்த்தம், நிதர்சனம் என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணியும் பலமாக இருக்கிறது. எனவே இவருடைய முயற்சிகள் எல்லாம் அங்க நிச்சயமா பலிக்காது. திட்டங்களை கொடுத்து ஏமாற வேண்டாம் தமிழ்நாட்டில் அப்படின்ற உண்மை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க நிறைய யூகிக்கக்கூடிய ஆளு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்.